எந்த அயோக்கிய பெயராவது சொல்ல முடியுமா? அப்படி வெப்பநிலை சமநிலை வைக்கப்படுவது வானம் மும்மாறி ஒளியும். அன்பான சின்னாவட்டி, மேலக்கோட்டை, கீழக்கோட்டை ஜமீன் பகுதியில் வாழ்கிற அன்பு சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்களே, இந்த இடத்திலே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற சின்னாவட்டி பேரூராட்சி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்தோருக்கு நிந்தனை செய்வோம் என்று புரட்சி பாவலன் பாரதி கற்பிக்கிறார். தமிழ்நாட்டினுடைய குட்டி சப்பான் என்று பெயர் பெற்ற சின்னாளப்பட்டி பேரூர் நகரம், அதை சுற்றி வேளாண்குடி மக்களால் சூழ்ந்திருந்த இந்த பேரூர் நகரம் இன்று எந்த நிலையில் இருக்கிறது என்பதை என் அறிவு சிறந்த பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறுமலை அடிவார பகுதியிலே எலை சூழ்ந்த பகுதியில் நீர்வள மிக்க பகுதியில் நாம் இங்கே குடியேறி இந்த பகுதியில் வேளாண்மை செய்கிற மக்கள் வேளாண்மை செய்து கொண்டும், தொழில் செய்து கொண்டிருந்த மக்கள் தொழில் செய்தும், தொழில் செய்த மக்களை வேளாண்மை செய்து கொண்டிருந்த மக்களுடைய மானத்தை காக்கும் நெசவு தொழிலை நாம் செய்து கொண்டும் இந்த ஊரை செழிப்படை செய்து கொண்டிருந்தோம். நமது பகுதியில் சுற்றி இருந்த ஊர்களிலே பருத்தி விளைந்தது, பருத்தி நூல் உற்பத்தியானது. அந்த நூலை வைத்து நாம் நெசவு செய்து இங்கு வாழ்கிற அனைத்து மனிதர்களுடைய மானத்தை காத்துக் கொண்டிருந்தோம். நெசவு என்பது நம்முடைய தொழில். அதைத்தான் உணவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாரதி பாடுகிறார். உணவு என்பது உணவை கொடுப்பது. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் உணவை கொடுப்பது உணவு மட்டும்தான். இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை மாணவர்களுடைய மானத்தை காப்பது ஒரு தொழில், அதுதான் நெசவு தொழில். அந்த தொழிலை செய்து இங்கிருந்து உலகினுடைய பல பகுதிகளுக்கு நாம் இங்கிருந்து ஆடைகளை ஏற்றுமதி செய்தோம். உலகில் உள்ள பல பகுதிகளுடைய மனிதர்களுடைய மானத்தை காத்து நின்றோம். அப்படி உழவையும் நெசவையும் சேர்த்து ஒரு சேர பெற்ற இந்த சின்னாவட்டி பேரூர் நகரம் தற்போது என்னவாக மாறி இருக்கிறது என்பதை என் அறிவு சிறந்த பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறுமலையுடைய அடிவாரத்தின் மேற்பகுதியிலே அசலை, அங்கே ஒரு ஈசன் கோயில் உண்டு, சிவனுடைய கோயில் உண்டு. நமக்கெல்லாம் இன்று வரை நமக்கெல்லாம் பொழுது போகவில்லை என்றால் இங்கிருந்து நடந்து சென்று செட்டியப்பட்டி வழியாக மலையில் மேலே ஏறி சென்று அசலை நீரூற்றிலே அமர்ந்து அங்கே இருக்கிற நீரை வழங்கிவிட்டு அதனை இங்கிருந்து கோழியோ கறியோ வாங்கி கொண்டு சென்று அங்கே சமைத்து சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுத்து விட்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்று வரை இந்த அசலை நீரூற்றுக்கு அருகே எதற்காக சிவன் கோயிலை நம் முன்னால் வைத்தான்? எதற்காக வைத்தான்? இந்த அசலை நீரூற்று ஆண்டுதோறும் நீரை நமக்கு கொடுத்துக் கொண்டிருந்தது. அந்த நீர் ஓடையாக ஓடி வந்து, அதுதான் நீர் அங்கிருந்து மலையிலிருந்து அருவியாக அப்படியே உருண்டு ஓடி வந்து அது யானைகள் ஓடை வழியாக செட்டியப்பட்டி வழியாக உள்ளே புகுந்து அப்படியே சென்று இந்த பகுதி முழுக்க செழிப்படை செய்து இறுதியில் அந்த யானைகள் ஓடை பஞ்சம்பட்டியுடைய பாறை குளத்திலே சேர்ந்து அந்த பாறை குளத்திலிருந்து கொடநாட்டிலே சேர்ந்தது. இன்றைக்கு யானைகள் ஓடை இருக்கிறது, ஆனால் அசலை நீர் ஊற்று இருக்கு. இந்த நீர் ஊற்று எப்படி உருவானது நன்றி சொன்னாங்களே, எப்படி உருவானது? இந்த மலையின் மேலே ஓங்கி உயர்ந்திருந்த மரங்கள், பலாயிரக்கணக்கான மரங்கள் இருந்தது, வனங்கள் இருந்தது. நேரம் கூடினால் மலையை அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருந்த மரங்கள் இந்த மலையை பரவி இருந்தது. பசுந்தோடை கூடியாக இந்த பூமி இருந்தது. அந்த மழை நீரை அறுவடை செய்து அந்த மழை நீர் அந்த மலையின் மீது வேரின் மீது இருக்கக்கூடிய அந்த மரங்களின் வேரின் மீது இருக்கக்கூடிய மண்ணிலை பதிய செய்து ஈரப்பதத்தை பதிய வைத்திருந்தது. ஏன்? இந்த மரங்களிலிருந்து உதிர்ந்த இலைகள் விழுந்து 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 பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக விழுந்து மச்சி அது மிகப்பெரிய அடுக்காக மண் அடுக்காக மாறி மலையின் உச்சியிலே இருந்தது. இந்த மலையில் விழுந்தவுடன் மரம் மலையை அறுவடை செய்து வானத்திலிருந்து வேகத்தை அறுவடை செய்து மழையாக மாற்றி அந்த மழை நீரை வேர்க்கடியில் கொடுத்து அந்த தன்னுடைய உணவு தேவைக்கு போக மீதி நீரை அந்த மண்ணில் அப்படியே சொதென்று புதைத்து வைத்திருந்தது. அது ஊறி 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 மண்ணில் நீர் ஊறி 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 கீழே சற்றேறக்கூடிய 15-20 அடி ஆழத்துக்கு அந்த நீர் உள்ளே சென்று இறுதியாக கீழே செல்ல முடியாது என்ற நிலை வருகிற பொழுது ஒவ்வொரு துளி நீராக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து 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 ஒரு ஓடையாக உருவாகி சுனை நீர் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கங்கே உருவாக்கக்கூடிய சுனை என்றால் சிறிய ஊற்று, அந்த சிறிய ஊற்றை நாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஓடையாக வந்து அதுதான் யானை விழுந்தார் ஓடையிலே உனக்கு தண்ணீர் வந்தது. இந்த நிலத்திலே நெசவு தொழில் சிறப்பதற்கு நூலிலே சாயம் ஏற்றி உணவுக்கு ஏற்றி செல்வதற்கு பயன்பட்டது இந்த யானை விழுந்தார் ஓடை நீர் தான். யானை விழுந்தார் ஓடை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று அறிவு சந்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். கொப்பம்பட்டி அருகே ஒரு நீரூற்று இருந்தது. அந்த நீரூற்றுக்கு அருகே தான் இவர்கள் இப்போது கட்டியிருக்கிறார்கள், ஒரு அணை கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த அணையிலிருந்து நீர் அப்படியே சென்று இந்த பக்கம் நடுப்பட்டி வழியாக கீழே சென்று இந்த பகுதி முழுக்க வேளாண்மை நடைபெற்றுக் கொண்டிருந்தது, விவசாயம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது.
இந்த நீர் அப்படியே போய் சீவசரத்துக்கு கீழே குடநாட்டிலே சேரும். இந்த ஓடை தடைபட்டது, நீரூற்று இல்லை, நீர் வரவில்லை, நீர் தடைபட்டது. நீர் தடைபட்டதன் விளைவாக இந்த பகுதியில் விளைந்து கொண்டிருந்த வெங்காயம், சிறப்பு வாய்ந்த சின்ன வெங்காயம் இன்று இல்லை, வேளாண்மை இல்லை. உன்னிடத்தில் இருந்த வேளாண்மை உன்னிடத்திலே இல்லை. இச்சிறுமலை அடிவார பகுதியிலே சட்டேரப்படைய வெள்ளோடு தொடங்கி, வெள்ளோடு முன்பிருந்து கூட எடுத்துக் கொள்ளலாம், அங்கிருந்து தொடங்கி மாவூர் அணை வரை சிறுமலை அடிவார பகுதியிலே இருந்த கொடிமுந்திரி இன்று இல்லை. உலகெங்கும் ஏற்றுமதி செய்தீர்கள். அம்பாத்துறை ரயில்வே ஸ்டேஷன் எப்படி உருவானது? எப்படி உருவானது? இங்கிருந்து நீங்கள் நெசவு செய்து சேலைகளை ஏற்றுமதி செய்தீர்கள், வேளாண்மை செய்து வெங்காயத்தை ஏற்றுமதி செய்தீர்கள், கொடிமுந்திரியை உற்பத்தி செய்து உலகெங்கும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்தீர்கள். ஆனால் இன்னைக்கு அது என்னவாக மாறி இருக்கிறது என்று அறிவு சொல்வதற்கு சிந்தித்து பாருங்கள். என் அன்பு சொந்தங்களே, சட்டமொழி சித்தர் என்ற ஒரு சித்தர் சொல்கிறான், அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்கிறார். அண்டமும் பிண்டமும் ஒன்றே என்கிறார். அண்டம் என்றால் என்ன? அண்டம் என்றால் என்ன? அந்த சராசரம் என்று சொல்கிறோம். அந்த சராசரம் அப்படின்னா என்ன? அண்டம் என்றால் இந்த உலகு, இந்த பூமி, பூமி மட்டுமல்ல, இந்த பூமியோடு சேர்ந்த ஒட்டுமொத்த இயற்கை சேர்ந்துதான் பேரண்டம் என்று சொல்கிறோம். இந்த பேரண்டத்தில் ஒரு உயிர் உருவாக வேண்டும் என்றால் அந்த உயிருக்கு தேவையான அத்தனை தனிமங்களை கொண்டிருக்கிறது இந்த மண், இந்த நிலம். அதற்கு தேவையான நீர் தேவைப்படுகிறது. அதை இந்த நீர் கொடுக்கும், இந்த வானம் கொடுக்கும். இந்த வானம் தான் நீர் கொடுக்கும். அப்ப என்ன செய்யுது? நீர் தேவை, நிலம் தேவை, நீர் தேவை. ஒரு உயிர் உருவாக்குவதற்கு காற்று தேவை, ஆக்சிஜன் தேவை. அந்த காற்று இந்த பூமி பந்தின் மேற்பரப்பில் இருக்கிறது, வழி மண்டலத்தில் இருக்கிறது. நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு, இந்த ஐந்தும் சேர்ந்ததைத்தான் நாம் பஞ்சபூதங்கள் அல்லது ஐம்பெரும் ஆற்றல்கள் என்று சொல்கிறோம். இந்த ஐம்பெரும் ஆற்றல்களும் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒவ்வொரு உயிருக்கும் இருந்தால் மட்டும்தான் ஒரு உயிர் உருவாகும். இதுதான் உயிர் கொள்கை. அப்படி இந்த உயிருடைய மேற்பரப்பிலே நீர் உருவாக்கி, காற்று உருவாக்கி, ஒரு குறிப்பிட்ட அளவில் வெப்பம் உருவாக்கி, அதிலிருந்து ஒரு ஓர்வுயிர் அமீபா உருவாக்கிதான் பல்லுயிர் பெருக்கம் ஏற்பட்டு பரிமாண மாற்றங்கள் ஏற்பட்டு இறுதியாக பரிமாண வளர்ச்சி அடைந்த ஒரு உயிர் மனிதன் என்ற இந்த கேடு கட்ட மிருகம் உருவானது. அப்படித்தான் பரிமாண வளர்ச்சியுடைய இறுதி மிருகம் மனிதன். ஏன் மிருகம் சொல்றேன்? பின்னாடி சொல்றேன் ஏன் மிருகம் சொல்றேன். என் அன்பு சொந்தங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தத்துவறிஞன் ஏங்கல்ஸ் கார்ல் மார்க்ஸுடைய நண்பன் சொல்கிறார், என் அன்பு சொந்தங்களே, முன்னங்கால்கள் சுருங்கி கைகளானதும் குறைகளை சுருங்கி அதிர்வலையாக மாறியிருந்தால் பரிணாம வளர்ச்சி மிக முக்கியமான ஒன்று இருந்தால்தான் மனித வரலாற்றிலே மிக முக்கியமான ஒன்று. ஹோமோ சேபியன்ஸ் என்று சொல்கிறார்களே, இந்த மனித உருவாக்கில்தான் பல அடுக்குகளை கடந்து நாம் மனிதர்களாக மாறி இருக்கிறோம். இந்த மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இந்த மனிதனுக்கு மட்டும்தான் எல்லாவற்றையும் பகுத்தறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதைதான் நாம் பகுத்தறிவு சொல்றோம். இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல், பகுத்தறியக்கூடிய ஆற்றல், இதை வைத்துத்தான் தன்னை ஈன்றெடுத்த பூமி தாயுடைய கருத்தையை அறுத்து ரத்தம் கொடுக்கிற கொடுஞ்செயலை இந்த மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் மனிதனை மிருகம் என்று கடைசி மிருகம் என்று நாம் சொல்கிறோம். இந்த பஞ்சபூதங்கள் நீளம், நீர், காற்று, வானம், நெருப்பு, இது எதையும் இவன் உருவாக்கவில்லை. இவைகள் தான் இவனை உருவாக்கியிருக்கிறது. இந்த 50 பூதங்கள் தான் இவனை உருவாக்கியிருக்கிறது. இந்த 50 பூதங்கள் இங்கே இந்த பூமி பந்து நிலைத்திருப்பதற்கு காரணம் இந்த பூமி பந்து இயற்கையிலே பெற்றிருக்கக்கூடிய மலைகள், குன்றுகள், மலை வளங்கள். அந்த மலை வளங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல அந்த நிலத்தினுடைய மலை வளம் மழையை அறுவடை செய்து, நீரை அறுவடை செய்து நிலத்தின் நீர்வளத்தை பாதுகாக்கும். இந்த நீர்வளம் எவ்வளவு நிலத்தின் அடியிலே செலுத்திருக்கிறதோ அதை பொறுத்து நிலத்தினுடைய காடு வளம், காற்று வளம் பாதுகாக்கப்படும். அப்படி நிலத்தினுடைய காற்று வளம், காடு வளம், மழை வளம் பாதுகாக்கப்படுகிற போது அந்த நிலத்தினுடைய வெப்பநிலை சரி சமநிலையில் வைக்கப்படும். அப்படி வெப்பநிலை சமநிலையில் வைக்கப்படுகிற போது வானம் மும்மாறி ஒழியும். இந்த உயிர் சூழலை அழித்த அயோக்கியன், திருடன், கொள்ளைக்காரன் மனிதன் என்ற மிருகம். என் அன்பு சொந்தங்களே, இந்த 50 ஆற்றல்களும் மனிதனுக்கானது மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமானது. அதைத்தான் சட்டமொழி சித்தர் சொன்னார். அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே. இன்னைக்கு என்ன நடக்குது? நம்ம கண்ணு முன்னாடி என்ன நடக்குது? எங்க பார்த்தாலும் மண் வளர்க்கலை, எங்க பார்த்தாலும் மலைகளை அடித்து நொறுக்கிறார்கள், எங்க பார்த்தாலும் மரங்களை அடிக்கிறார்கள். மலைகளை அடித்து நொறுக்கிற உரிமையை இந்த கேடு கட்ட மனித மிருகத்திற்கு எவன் கொடுத்தது? மண்ணை அடித்துக்கிறார்கள். ஒரு கைப்பிடி மண்ணை இவரால் உருவாக்கி விட முடியுமா? ஒரு கைப்பிடி மண் என்பது அன்பு சொன்னது, ஒரு மண் என்பது வெறும் மண்ணா? அது மண்ணல்ல. பல கோடி நுண்ணுயிர்களை
சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆனா உன் கண் முன்னே உன் மலையை அடித்து நோக்குகிறான், மண்ணை அள்ளி திங்குகிறான், குளங்களை சூறையாடுகிறான், நீர்வரத்தை அழிக்கிறான். நீ வேடிக்கை பார்த்துக்கிற. யார் காரணம்? யார் காரணம்? முறை செய்து வாழும் மண்ணில் மக்களுக்கு இறைந்து வைக்கப்படும் என்று வள்ளுவம் கற்பிக்கிறது. இங்கே சரியான ஒரு ஆட்சி, அரசு நிர்வாகம் இருந்திருந்தால் இது எல்லாம் சரியாக இருந்தது. எனக்கு முன்னாடி பேசுற தம்பி சொன்னாங்க, ஊருக்கு 10 பேர் ஐயா பின்னாடி ஓடுவாங்க. இந்த ஊருக்கு 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேருடைய தொழில் என்ன பாருங்க. ஊருக்கு 10 பேர், திமுக 10 பேர், அதிமுக 10 பேர், பாரதிய ஜனதா கட்சி 10 பேர், காங்கிரஸ் 10 பேர். இவர்களுடைய தொழில் என்ன நீ பாரு. என்ன தொழில் பாருங்க. அவன் எப்படா 27 லட்சம் 40 லட்சம் ரூபாய் கார்ல வெள்ளை நிலைமை போறான். எப்படா வரான்? எப்படி வரான்? இந்த மண்ணை நிற்கிறான். அந்த மண்ணை நிற்கிறவரை திருடன்னு சொல்லணுமா, கொள்ளைக்காரன்னு சொல்லணுமா, அல்லது மாவட்ட கவுன்சிலர் சொல்லியா? வயிறு முடியுது. என்ன சொல்லி ஊரட்சி உடைய போறான், மலையை வச்சு நிறுத்தான். அவன் மண்ணை இங்க வராது. 16 கோடி சொந்த சேர்த்து வச்சிருக்கான். வச்சிருக்க தொழில் வச்சிருக்க, காசு வச்சிருக்க, எல்லாம் சரி. நீ நிம்மதியா தூங்குறியா? தூங்க முடியுமா? இங்க இருக்க மாவட்ட கவுன்சிலர் திமுக, பேரூராட்சி கவுன்சிலர் திமுக, அதிமுக எவராவது ஒருவர் நெஞ்சில் கை வச்சு சொல்லு. யோக்கியமா உண்மையும் நேர்மையா உழைத்து சம்பாதித்துதான் நான் இத்தனை சொத்து வச்சிருக்கேன். வெள்ளை சொல்ல நான் வெளியில் அடையிறேன், தலைவர் நான் வெளியில் அடையிறேன், மாவட்ட கவுன்சிலர் வெளியில சொல்றேன். யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? உனக்கு என்ன பருமானம்? கால பருமானமா வெள்ளை தலைவா வந்துட்டா உனக்கு பெருமை. அவருக்கு தெரியாது. என்ன பண்றாரு? செஞ்ச சூழ வச்சிருக்காங்க. 10 டிப்பர் வாய் வச்சு மண்ணுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பஞ்சவட்டியில 10 குழந்தை 11 குழந்தை. அந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா ஆத்தூர் அணை வாய்க்குங்க. இந்த பக்கம் வாய்ப்பு கிடைச்சா திண்டுக்கல் மாவட்டம் முடிக்க என்ன செய்வாரு? மண்ணு தருவாங்க. மண்ணு தருவாங்க. யாராவது குடிச்சா நாமக்கல் கட்சிக்காரங்க ஒரு நல்ல சிந்தனை உள்ள சமூக யாராவது கண்டுபிடிச்சா இந்த ஐபி ஐயா அந்த சொல்லியிருக்காரு, அவர் சொல்லிதான் நான் செய்யறேன், அவர் தான் எங்க முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? இவர்கள் பின்னாடி சென்று ஒரு திருட்டு பயிர் வீட்டுக்கு வாக்கு கொடுத்து நீங்கள் அதிகாரத்தை அமர வைப்பது என்பது அவமானகரமானது இல்லையா? அவமானகரமானது இல்லையா? நடுப்படி போங்க. இந்த பக்கத்தில் ராமநாதபுரம் போய் பாருங்க, நடுப்படி போய் பாருங்க. ஆழ்முறை கிணறு போட்டு போர்வெல் போட்டு சாயப்பட்டறையில் வரக்கூடிய வேதி கழிவுகளை ஆழ்முறை கிணறுக்கு உள்ளே விடுறார். வேளாண்மை நிலங்கள் இருக்கு. அந்த கிணறுகளின் நீர் பல வண்ணங்கள் இருக்கு. மஞ்சளா, பச்சளா, கருப்பா, பல வண்ணங்கள் இருக்கு. கொஞ்சம் கூட உணர்வு இல்லையா? சொல்லுங்க, கொஞ்சம் கூட உணர்வு இல்லையா? நாம பார்த்துட்டு இருந்த அசலை நீர் இல்ல, யாரையும் தான் ஓலையில வந்த தண்ணி இல்ல, நாம புடிக்கி கொத்து கொத்தா புடிக்கி சொல்லிட்டு இருந்த கொடி முடியல, வண்டி வண்டியா ஏற்றி அனுப்புற பூச்சி வண்டியில் இருக்கிறது கொடி முடிய, சேலைகள் இருந்து ஏற்றி அனுப்புறவேன், வெங்காயத்தை இருந்து ஏற்றி அனுப்புறவேன். அதெல்லாமே இருக்கிற கண்முனை இல்லையே. நம் பிள்ளைகளுக்கு ஊற்று என்ற எதை காப்போம், எதை சொல்லுவோம்? ஊற்று நீர் இப்படித்தாப்பா இருக்கும், சுரை நீர் இப்படித்தாப்பா இருக்கும், ஓலை இருந்தால் இப்படித்தாப்பா இருக்கும், ஆறு இருந்தால் இப்படித்தான் இருக்கும். எதை சொல்லுவ? இது எல்லாவற்றையும் அடித்த அயோக்கியர்களை, மனித விருதங்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் அதிகாரத்தில் அமர வைத்திருக்கிறீர்கள். நமக்கு கொஞ்சம் கூட உணர்வுலையா? உங்களிடத்திலே நெசவு தொழில் என்பது உற்பத்தி தொழில். நீ ஒரு முதலாளியாக வாழ்ந்து கொண்டிருந்த, ஆனா இன்னைக்கு அந்த தொழில் நலிவடைந்து போனதற்கு யார் காரணம்? கூட்டுறவு பண்டக சாலைகள் மூலம் நாங்கள் நூற்பாலையிலிருந்து நூல்களை வாங்கி அரசு உங்களுக்கு கொடுக்கும் என்று சொன்னார்களா இல்லையா? சொன்னார்கள். இந்த கூட்டுறவு பண்டக சாலையிலிருந்து எந்த நெசவாளருக்கு சித்தாரவட்டியை நூல் போகிறது? யாரா சொல்லுங்க. எந்த நெசவாளர் போகுது? எல்லாம் தனிப்பெரும் முதலாளி. குறைந்த விலையிலே அந்த மானியத்திலே குறைந்த விலையை வாங்கி இவர்கள் நூற்று வெளியில ஏற்றுமதி செய்கிறார்கள். அரசு கொடுக்கிற அத்தனையும் தனிப்பெரும் முதலாளிகள் தான் சுரண்டி திக்கிறார்கள் ஒழிய அடிப்படையில் நெசவு தொழிலை வைத்து வாழ்கிற ஏழை எளிய நெசவாளர்கள் இதை புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை.